அன்றகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதுக்கு பிறகு நிறைய விதமான விடயங்களிலே மாற்றம் நிகழ்கிறது. அந்த மாற்றங்கள் தொடர்பிலே பல விஷயங்கள் பேசப்படுகிறது. இன்றைக்கு மிக முக்கியமாக சமூக வலைதளங்கள் அதிகம் பேசிக்கொள்ளக்கூடிய விடயம், இவ்வளவு வாகனங்கள் அரசியல்வாதிகள் வசமும் அரசியல்வாதிகளுடைய செயலாளர் வசம், குறிப்பாக இந்த அமைச்சுகளுடைய செயலாளர் வசமும் இருந்திருக்கிறதா என்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. இன்றிரவு 7:30 மணி ஸ்ரீலங்கா நேரப்படி அன்றகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதற்கு பிறகு முதன்முறையாக நாட்டு மக்களுக்கு உரையாற்ற இருக்கிறார். மிக முக்கியமான சில புள்ளிகள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போலதான் இந்த தேர்தலினுடைய காலகட்டத்திலே அல்லது தேர்தல் இறுதி காலகட்டத்திலே பல்வேறுபட்ட நபர்களை தன்பக்கம் இழுத்துக் கொள்வதற்காக அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க பலருக்கு மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை கொடுத்திருந்தார். அவை ரத்து செய்யப்பட போகிறதா? இப்படி பல கேள்விகள் எங்கள் முன்னால் இருக்கிறது. அவற்றுக்கான பதில்கள் கூட நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது முக்கியமான விஷயமாக இருக்கிறது. தேர்தல் மடியிலே சொல்லப்படக்கூடிய விஷயம்தான், நான் ஜனாதிபதியாக வராவிட்டால், மீள வராவிட்டால் இந்த IMF உடனான தொடர்புகள் எல்லாம் துண்டிக்கப்படும் உள்ளிட்ட பல்வேறுபட்ட விஷயங்கள் சொல்லப்பட்டது. ஆனால் அன்றகுமார் திசாநாயக்க பதவியேற்றதுக்கு பிறகு IMF சாதகமான சமிக்கையை காட்டியிருக்கிறது. புதிய ஜனாதிபதிக்கு வாழ்த்துக்களை சொன்னது மாத்திரமல்ல, அதனோடு இணைந்து தொடர்ந்து ஸ்ரீலங்காவுக்கு எப்படி பங்களிக்க முடியும் என்ற விடயத்தையும் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நிதி அமைச்சனுடைய செயலாளராக புதிதாக ஒவ்வொரு அமைச்சுகளுடைய செயலாளர்கள் நியமனம் இடம்பெறுகிற போது சில அமைச்சுகளுக்கு ஏற்கனவே பதவியில் இருந்தவர்கள் தொடர்ந்து அப்படியே இருக்க வைக்கப்படுகிறார்கள். அது அவர்களுக்கான பதவிகள் தொடர்ந்து கொடுக்கப்படுகிறது. அதில் ஒன்றுதான் நிதி அமைச்சனுடைய செயலாளருடைய பதவியும், குறிப்பாக நிதி, பொருளாதார அபிவிருத்தி, கொள்கை உருவாக்கம், திட்டமிடல், சுற்றுலா அமைச்சு, இப்படிப்பட்ட அமைச்சுகளுடைய செயலாளராக மஹிந்த ஸ்ரீவர்தன மீளவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சர்வதேச நாணய நிதியத்துடனான கடன் ஒப்பந்தம் நீடிக்கப்பட்டது இருப்பதனுடைய காரணமாக அதை பெறுவதற்கு அதுக்கு பரிச்சயமாக இருக்கக்கூடிய ஒருவரை தொடர்ந்து வைத்துக் கொள்ளல் சிறப்பான விஷயம் என்ற அடிப்படையில் இது இருந்ததாக பலர் சொன்னாலும் கூட அவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையினுடைய அடிப்படையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பது இப்போதை கவனத்துக்கு உட்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கான சலுகைகள் ஏற்கனவே குறைக்கப்படும். 2 காணொலிகள் இது தொடர்பில் நாங்கள் பேசியிருக்கிறோம். விரிவாக அந்த விஷயங்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய வேளைகளை அதற்கு மேலதிகமாக அவர்கள் பயன்படுத்தியிருக்கக்கூடிய வாகனங்கள், குறிப்பாக நேற்று நள்ளிரவிலே நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது. புதிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான திகதி, அதே போல வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான திகதி எல்லாமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல பேர் தங்களுடைய பணிகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான திகதி, அது குறித்த திகதிகள், கட்டுப்பணம் உள்ளிட்ட விஷயங்கள். அப்படி இருக்கக்கூடிய வேளையில் தான் அவர்களுடைய சலுகைகள் குறைப்பு தொடர்பில் இப்போது கவனம் செலுத்தப்படுகிறது. அரச மற்றும் அமைச்சர்களுடைய வாகனங்கள் எண்ணிக்கை குறைக்கப்பட இருப்பதாக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர் பதவியேற்றதுக்கு பிறகு பல அரச வாகனங்கள் நிர்வாகத்துக்கு மீள பெறப்பட்டிருக்கிறது. ஆட்சி மாற்றத்தினுடைய பின்னர் முன்னாள் அமைச்சர்கள், அரசாங்க அமைச்சு அதிகாரிகள் வாகனங்களை திருப்பி அனுப்பி வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த வாகனங்கள் பெரிய அளவிலே ஜனாதிபதி செயலக வளாகம், அதே போல காலிமுகத்திடல் வளாகம், இந்த 2 பகுதிகளிலும் இவ்வளவு வாகனங்கள் குவிக்கப்பட்டிருக்கிறதா என்று சொல்லி பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள், அதுவும் நவீன ரக சொகுசு வாகனங்களாக இவைகள் இருக்கிறது. இவ்வளவு வாகனங்களும் எங்கே இருந்தது, யார் பயன்படுத்தினார்கள், இந்த வாகனங்களை பயன்படுத்தியதன் மூலமாக என்ன செய்யப்பட்டது என்ற கேள்விகள் எல்லாம் மிக பெரிதாக இருக்கிற போதுதான் இவை கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. வாகனங்களை திருப்பி அனுப்புமாறு அதை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு கொடுத்து கூடிய அறிவுறுத்தலுக்கு அமைய இந்த வாகனங்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் கூட இந்த வாகனங்களுடைய எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்படுவதனாலே எரிபொருள், அதற்கு செலவாகக்கூடிய ஏனைய செலவினங்கள் இவைகள் கட்டுப்படுத்தப்படும் என்பது ஒரு புறம் இருக்க, இப்படி கேட்டதற்கு பிறகு வந்திடக்கூடிய வாகனங்களை கணக்கிட்டு பார்த்திருக்கிறார்கள். பல புதிய வாகனங்கள் மாயமாக போயிருக்கிறது. வாகனம் மாயமாக முடியுமா அப்படி என்று கேட்டால் அதுதான் ஸ்ரீலங்காவினுடைய அரசியலாக இருக்கிறது. இந்த பணிப்புரைக்கு அமைய கையளிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாகனங்கள் பல மாயமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸ்ரீலங்காவினுடைய 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்டிருக்கக்கூடிய ஜனாதிபதியாக அன்றகுமார் திசாநாயக்க பதவியேற்றார். அதுக்கு பிறகு வரக்கூடிய மாற்றங்களில் இந்த வாகனங்கள்லாம் கொண்டு வந்து திருப்பி விடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே சொல்லப்பட்டிருந்தது. அப்படி சொல்லப்பட்டதற்கு அமைவாக அதிகமானவர்கள் திருப்பி கொடுத்துக்கிறார்கள். ஆனால் அதை கூட்டி கழிச்சு கணக்க எத்தனை வாகனம் வாங்கினது, இவர்கிட்ட இத்தனை வாகனம் இருந்தது என்ற விஷயம் எல்லாவற்றையும் வைத்து பார்க்கிற போது சில வாகனங்கள் மீள கிடைக்கவில்லை. அந்த வாகனங்கள் எங்கே என்று சொல்லி கேட்டால் காணாமல் போயிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த இப்படி காணாமல் போயிருக்கக்கூடிய வாகனங்களை தேடுவதற்கான விசேட பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்பதான் நிறைய பேருக்கு சந்தோஷமா இருக்கு. நாடு இவ்வாறான சிக்கல் நிலைமைகள் அல்லது ஏமாற்றக்கூடிய இந்த தரப்புகளிடமிருந்து மீட்சி பெறுகிறதா அல்லது அதிலிருந்து ஒரு தெளிவான நிலைக்கு வருகிறதா அப்படின்ற விடயம் வெளிப்படுத்தப்படக்கூடியதாக இருக்கிறது. நடக்கிற போது நல்ல விஷயங்கள் இருந்தால் அது தொடர்பில் நாங்கள் பேசக்கூடியதாக இருக்கும். அதே போலதான் நாங்கள் நேற்று முந்தைய காணொலியில் சொல்லியிருந்தோம், பல மாகாணத்தினுடைய ஆளுநர்கள் பதவிகளை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அதுக்கு பதிலாக புதிய ஆளுநர்கள் மாகாணங்களுக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழர் தரப்பை பொறுத்தவரையிலும் இந்த விடயம் கொஞ்சம் வரவேற்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. வடமாகாணத்தினுடைய ஆளுநராக முன்னாள் யாழ் மாவட்ட செயலராக கடமையாற்றக்கூடிய நாகலிங்கம் வேதநாயகம் அவர்கள் நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. அவர் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார் என்ற விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான விஷயம்.
அவரை பொறுத்தவரையிலும் கூட அவர் கட்டாயமாக அல்லது பணி முடிப்பதற்கு அது ஓய்வு பெறுவதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவான காலம் இருக்கக்கூடிய அந்த வேளையிலே கட்டாய இடமாற்றம் வழங்கப்பட்டார். அதனாலே பதவியை ஓய்வு பெற்று பதவி காலத்துக்கு முன்பாகவே ஓய்வு பெற்று சென்றிருந்தார். சென்றதுக்கு பிறகு ஒரு பொது நிகழ்விலே அவர் பங்கு பெற்றுகிற போது அரசு ஊழியர்கள் என்பவர்கள் அரசியல்வாதிக்கு வேலை செய்பவர்கள் அல்ல, அரசியல்வாதிக்கு சேவை செய்பவர்கள் அல்ல, மாறாக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியவர்கள் என்ற விடயத்தை மிக தெளிவாக சொல்கிறார். அரசியல் அழுத்தம் காரணமாகவும் அதைவிட அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பழிவாங்கல் காரணமாகவும் தான் அவருக்கு அந்த நடைமுறை அப்போது கொண்டு வரப்பட்டிருந்தது. ஆனால் பல பேர் அவருடைய பேரை அப்போதிலிருந்து சிபாரிசு செய்து கொண்டு வந்தார்கள் அல்லது அதிகமாக பேசப்பட்டுக் கொண்டிருந்தது. ஆனால் இந்த அரசியலை தான் அவர் வடக்கு மாகாணத்தினுடைய ஆளுநராக பொறுப்பேற்றிருக்கிறார் என்பது முக்கியமான விடயமாக இருக்கிறது. அதே போல கிழக்கு மாகாணம் மத்திய மாகாணத்தினுடைய புதிய ஆளுநராக பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சரத் அபயக்கோ நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதேபோல தென் மாகாணத்தினுடைய புதிய ஆளுநர் சிரேஷ்ட நிர்வாக அதிகாரி பந்துல ஹரிச்சந்திர பதவி பிரமாணம் செய்திருக்கிறார். இது மாத்திரமல்ல, கிழக்கு மாகாணத்திற்கும் புதிய ஆளுநர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் தங்களுடைய பதவிகளை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். சிரேஷ்ட நிர்வாக அதிகாரிகள் பலர் இந்த பதவிக்குள்ளே வருவதனுடைய அடிப்படையிலே அந்த விடயங்கள் அல்லது நல்ல விதமான நிர்வாகங்கள் ஏற்படுத்தப்படும் என்று சொல்லி நிறைய பேர் எதிர்பார்க்கிறார்கள். மறுபக்கமாக பார்த்தால் இந்த அரசியல் ஆட்டம் அல்லது இந்த அரசு பதவிக்கு வந்ததுக்கு பிறகு இருக்கக்கூடிய பல முக்கியமான விஷயங்கள் முன்மாதிரியாக 3 அமைச்சர்கள் தான் புதிதாக பதவியேற்றுக் கொண்டார்கள். ஜனாதிபதியோடு சேர்த்து 4 அமைச்சர்கள். இந்த நாட்டில் எப்படி இருக்கிறது என்ற கேள்விகளுக்கு பதில் இல்லை. ஆனாலும் கூட இன்னும் நிறைய விடயங்களை அவர்கள் தேடி பிடிக்க வேண்டியிருக்கிறது. இப்போது மீள நான் நேற்றைய காணொலியும் சொல்லக்கூடிய விஷயம்தான், பல கோப்புகள் தட்டி எடுக்கப்படுகிறது, தூசு தட்டப்படுகிறது, அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தேடப்படுகிறது. என்ன விடயம் என்று சொல்லி பார்க்கிற போது குறிப்பாக இந்த புதிய ஜனாதிபதியினுடைய ஆட்சிக்கு கீழே முன்னாள் ஜனாதிபதியாக இருந்திருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க கூட கைது செய்யப்படக்கூடிய அளவுக்கு நிலைமை இருப்பதாக சொல்லப்படுகிறது. மத்திய வங்கியினுடைய ஊழல் விடயம் எல்லோருக்குமே தெரிந்திருக்கக்கூடிய விடயம். அர்ஜுன் மகேந்திரன் அவர் தொடர்பிலே அவர் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த செயற்பாடுகள் தொடர்பிலே மிகப்பெரிய அளவிலே போராட்டங்கள் வெடித்திருந்தது. அந்த போராட்டங்கள்லாம் மிக சாதாரணமாக அடக்கி முடித்தவர் ரணில் விக்ரமசிங்க என்பதிலே மாற்று கருத்துகளுக்கு இடம் கிடையாது. அந்த போராட்டங்களை தடுத்து நிறுத்தியது மாத்திரமல்ல, குறித்த அந்த மத்திய வங்கியினுடைய ஊழல் தொடர்பிலே பேசப்படக்கூடியவர்களை காப்பாற்றிடக்கூடிய என்ற குற்றச்சாட்டு கூட அவர் மீது இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே தவறான ஒப்பந்தங்கள், தவறான முறையிலே நிதியீட்டம், இப்படியான பல விஷயங்களை பாதுகாத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய அடிப்படையிலே அவர் கூட குற்றமளிக்கப்பட்டவராக கருதப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படலாம் அப்படி என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனோடு சேர்த்தான் இன்று இரவு பொழுது 7:30 மணி அளவிலே நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க விசேட உரை ஒன்றை ஆற்றுகிறார். இடம்பெறக்கூடிய அந்த உரை தொடர்பிலான விஷயங்களை யூ ரிப்போர்ட் என்கிற மற்ற தளத்திலே கொண்டு வருகிறேன். அங்கே அந்த காணொலியை நீங்கள் சென்று பார்வையிடக்கூடியதாக இருக்கும் என்ற விஷயத்தையும் ஞாபகப்படுத்துகிறேன். நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதுக்கு பிறகு பொது தேர்தல் ஜனாதிபதிக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களுடைய அடிப்படையிலே அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான விஷயம் இருக்கிறது. அதுக்கு பிறகு தேர்தலுக்கான திகதிகளும் இப்போதைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது அங்கே இருக்கக்கூடிய விடயம். நாட்டு மக்கள் என்ன செய்கிறார்கள் அல்லது நாட்டு மக்களுக்கு என்ன நடந்திருக்கிறது, என்ன இந்த கேள்வி என்று கேட்டால், அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாக்குகள், அந்த வாக்குகளிலே கணிசமான வாக்குகள் அதாவது செல்லுபடியற்ற வாக்குகளாக இருந்திருக்கிறது. 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையிலே 1,35,452 வாக்குகள் தான் நிராகரிக்கப்பட்டது. அப்போதைய வாக்கு எண்ணிக்கையிலே 0.85% இருக்கிறது. ஆனால் 21ஆம் தேதி நடைபெற்றக்கூடிய இந்த ஜனாதிபதியில் இந்த முறை இடம்பெற்றக்கூடிய தேர்தலில் 3 லட்சத்துக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய வாக்குகள் 3,300,000 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. செலுத்தப்பட்டிருக்கூடிய வாக்குகளில் 2.24% இருக்கிறது. ஆகவே இது தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக குழுக்களும் அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. என்ன நடக்கப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் ஒருவர் தான் வெற்றி பெறுவார், இணையவர்கள் வெற்றி பெற முடியாது என்ற விஷயம் இருந்தாலும் கூட தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு அவர்களுக்கு நிறைய கடமைகள் இருக்கிறது. இந்த தேர்தலிலே செலவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தொகை, அது தொடர்பிலான சொத்து விவரங்கள் சொல்லி நிறைய விஷயங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியாகி 21 நாட்களுக்குள்ளே அவர்கள் கட்டாயம் இதை சமர்ப்பிக்க வேண்டும். அந்த 38 வேட்பாளர்களுக்கும் இப்போது ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்காளர்களுக்கு நீங்கள் செலவழித்திருக்கக்கூடிய தொகை தொடர்பிலே உங்களுடைய விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். குறிப்பாக ஸ்ரீலங்காவினுடைய சட்டத்தினுடைய அடிப்படையில் ஒரு வேட்பாளர் ஒருவருக்கு செலவிடக்கூடிய அதிகபட்ச தொகையாக 109 ரூபாய் இருக்கிறது. ஒரு வேட்பாளருக்கு 109 ரூபாய் மாத்திரம்தான் செலவழிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையிலே 1,71,40,354 வாக்காளர்களுக்கும் அதிகபட்சமாக இந்த பிரசாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய தொகை 186 கோடி ரூபாய் மாத்திரம்தான். ஆகவே அந்த தொகையிலே 60% அல்லது 112 கோடி ரூபாயை வேட்பாளரால் பிரசார செலவுகளுக்காகவும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியால் பிரச்சார செலவாக செலவிடக்கூடிய தொகை 40% இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விவரங்கள் வெளியாகிற போது என்ன நடக்கும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அது மாத்திரமல்ல,
இந்த விடயங்களுக்கு மேலதிகமாக இன்னும் சில விடயங்களையும் கவனம் செலுத்தலாம். இந்த ஆளுநர்களுடைய பதவி பிரமாணத்தை தொடர்ந்து இன்னும் சில விடயங்கள் முக்கியமாக பேசப்படுகிறது. நான் சொல்லியிருந்தேன் ஆரம்பத்தில், இந்த மதுபான சாலையினுடைய அனுமதி பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விடயம் தொடர்பிலே சில தகவல்கள் சமூக வலைதளத்திலே அதிகம் பகிரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த இறுதி காலகட்டத்திலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அதனோடு சேர்த்து இன்னும் சில தகவல்களும் பகிரப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு 10 பேர் வீதம் 25 நிர்வாக மாவட்டங்களுக்கும் 250 பேர் ஒரு படையணியாக இறக்கப்பட போகிறார்கள் என்ற தகவல். அந்த 250 பேரும் என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி பார்த்தா, கட்டுப்பாட்டு விலைகளை கடந்து பொருட்களை விற்கக்கூடியவர்களை வந்து அடையாளம் காணுதல், அரச பேருந்துல வந்து பயணச்சீட்டு வழங்காமல் காசை வாங்கக்கூடிய நடத்துனர்களை கண்டுபிடித்தல், போக்குவரத்து விதிகளை கண்மூடித்தனமாக மீறி வாகனம் ஓட்டக்கூடிய சாரதிகள், அரசு அலுவலகங்களிலே பணி செய்யாமல் மக்களை அலக்களிக்கக்கூடிய அரசாங்க உத்தியோகத்தர்கள், சட்டத்திற்கும் நடைமுறைக்கும் மாறாக அடிமட்ட உத்தியோகத்தர்களை பழிவாங்கக்கூடிய மேலதிகாரிகள், அதே போல 30 அரசு அலுவலகங்களை வந்து 30 நிமிஷத்துக்குள்ள வந்து ஒரு வேலையை செஞ்சு கொடுக்கணும். அப்படி செய்து கொடுக்காம தவிர்க்கக்கூடிய சேவையாளர்கள், அலுவலகம் ஒன்றிலிருந்து பொதுமக்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய கடிதங்களுக்கு 14 நாளைக்குள்ள வந்து பதிலளிக்காத உத்தியோகத்தர்கள், சேவை பெறக்கூடிய ஒருவரை வந்து ஒருமையிலே மரியாதை குறைவாக நடத்தக்கூடிய அதிகாரிகள், நோயாளர்களை கடந்து பேசக்கூடிய தாதியர்கள், வைத்தியர்கள், அதே போல கடமை நேரத்திலே வந்து தனியார் வைத்தியசாலையிலே சிகிச்சை பார்க்கக்கூடிய வைத்தியர்கள், பாடசாலை நேரத்திலே தனியார் நிலையங்களுக்கு செல்லக்கூடிய ஆசிரியர்கள், அதே போல இந்த வெற்றிலை பாக்கு இவையெல்லாம் எடுத்துக்கொண்டு அரச பேருந்திலே பயணிப்போர், அதுபோல பொது இடங்களை அசுத்தம் செய்வோர், மது போதையிலே பொது இடங்களிலே வந்து குழப்பம் விளைவிப்போர், அதே போல பாரதூரமான வார்த்தை பிரயோகம் செய்யக்கூடியவர்கள், போக்குவரத்து விதிமுறைகளுக்காக லஞ்சம் வாங்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் என்று சொல்லி மிகப்பெரிய பட்டியல் ஒன்று இருக்கிறது. அவர்கள் எல்லாம் பார்த்துக் கொள்வதற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து 10 பேர் படி போடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இவர் வந்து தகுந்த ஆதாரங்கள வந்து 48 மணித்தியாலத்தில் வந்து அவருக்கு விவரம் கொடுத்து அந்த நேரத்துக்குள்ள வந்து அவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவதோடு வேலை இழப்பு, நஷ்டஈடு, சிறை தண்டனை என்பது அவர்களுக்கான தண்டமாக அல்லது அவர்கள் செய்யக்கூடிய குற்றத்துக்கான பதிலீடாக கொடுக்கப்பட போகிறது. இந்த 250 பேரும் யார் என்று சொல்லி அவர்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. ஏன் அந்த 250 பேருக்குள்ளேயே இவர் இவரா என்ற விஷயம் கூட தெரியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி எல்லாம் பேசுகிற போது, இப்படி எல்லாம் பார்க்கிற போது ரொம்ப நல்லாகத்தான் இருக்கிறது. ஆனால் அது எப்போது நடைமுறைக்கு வர போகிறது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக நம் முன்னால் இருக்கிறது. ஆனாலும் பல்வேறுபட்ட விடயங்கள், முன்னுதாரணமாக அல்லது எல்லா விதமான விடயங்கள் ஒவ்வொரு அரசை கடந்து வந்திருக்கிறோம், ஒவ்வொரு ஆட்சியாளர்களை கடந்து வந்திருக்கிறோம். அதையெல்லாம் தாண்டி இந்த விடயங்கள் நிகழ்ந்து கொள்கிற போது அல்லது நல்ல விடயமாக இது பிரதியீடு செய்யப்படுகிற போது, பதிலிடப்படுகிற போது, அது போன்ற ஒரு சிறப்பான விஷயம் வேறு எதுவும் அடைந்துவிட முடியாது, நடந்துவிட முடியாது என்பதிலே வந்து மாற்று கருத்துகளுக்கு இடம் கிடையாது. ஆகவே வந்து இந்த காணொளி இந்த விடயங்கள் சார்ந்து இன்றைக்கு பேசியிருக்கிறது.